ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த கிழங்கு பொரியல் வந்து அதை எப்படி நம்ம தாளித்து அதை வந்து ரெடி பண்ணுறதுன்னு இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து நம்ம கடையில் வாங்கி அதை தோல் நீக்கிட்டு வெந்நீரில் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி இப்போ வந்து கடையில் கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பீஸாக போட்டு ரவுண்டாக பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம அதில் போட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. கையில் எடுக்க காட்டிலுமே அப்படியே பொல பொலன்னு வருது. இது மாதிரி வேக வச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பரை பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சு சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும், அது வரலையும் வெயிட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கடுகு தான் போட போகிறோம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கடுகு வந்து நல்லா பொரியும். அதனால நம்ம வெயிட் பண்ணுறதுல தப்பு இல்லை. இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கரண்டியால் லேசாக கிண்டி விடுங்க. அது வந்து எண்ணெயில் நல்லா கலக்கணும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிழங்கை இதில் போட்டுக்கலாம். நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடச்சி போட்டால் தான் நம்மளுக்கு அந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் சில்ட்ரன்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து பாருங்கள். எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. அப்படியே இது நம்ம வந்து கடையில் வாங்குற போல் இருக்கும். நல்லா உடச்சி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம கிழங்கு வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். காட்டுற மாதிரி நல்லா போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கிழங்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி போட்டுட்டு லாஸ்ட்டாக கிண்ட ஆரம்பிங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் அதோடய ஃப்ளேவர் நல்லா இதில் வர ஆரம்பிக்கும். கிழங்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிக சில்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே கிழங்கு எடுத்துருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கிரிப்பாக நல்லா சட்டியை பிடிச்சதுக்கப்புறமா நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்ததுன்னா நம்ம கரண்டியால் லேசாக உடச்சி விட்டுக்கலாம். நல்லா அது மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. வெயிட் பண்ணி கிண்டுங்க. இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு இந்த கடையில் கொடுக்குற மாதிரி அந்த பார்க்குறதுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த மஞ்சள் தூள் இதில் வந்து பட்டு தான் நம்மளுக்கு அந்த கலர் கொடுக்குது. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. நல்லா கிண்டினதுக்கப்புறமா அந்த கடுகு அந்த கருவேப்பிலை அந்த ஃப்ளேவர் வந்து இந்த கிழங்கோட சேர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கணும். நல்லா இப்போ அதை ரெடி பண்ணி நல்லா கிளறிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்து பாருங்கள். ஒன்று கூட மிஞ்சாது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு வந்து நம்ம கடையில் வாங்குறது மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நல்ல இதில் ஃப்ளேவர் வந்து ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். லைட்டாக விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து இது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி மேலே தூவிக்கலாம். தூவினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி கிழங்கு பொரியல் தயாராகிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.